ஹாய் கைஸ், வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு காட்டுக்குள்ளே, அதாவது ஒரு சின்ன ஒரு பயணம் வந்தோம். அந்த பயணம் வந்ததில் எனக்கு அங்கே தூரத்தில் அங்கே இருந்து பார்த்தேன். அங்கே எனக்கு தூரத்தில் தெரிஞ்சது என்னென்னா, இங்கே ஒரு குளம் இருக்கிற மாதிரி நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு. இன்றைக்கி பாருங்கள், இதான் நம்ம அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கா? தரமாக இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி காட்டுறேன், சும்மா ஜாலியாக அப்படியே. ஸோ அங்கே குளம் ஒன்று இருக்குதான், அந்த தெரியுதா உங்களுக்கு? அப்படியே அங்கே போயிட்டு இங்கே ஆடு மேய்க்கிற ஒரு அண்ணன் இருந்தார். அவரை அப்படியே போய் ஒரு பேட்டி காணலாம், வாங்க போவோம். சந்தனமோகம் அல்லது தேகம் தேடி பார்க்க, அல்லது தேகம் சொல்லு ஆடி பார்க்க, கண்ணிலேகம் அழுப்பான் தேடி பார்க்க. நம்ம சொன்னோம்ல ஒரு குளம் இருக்குது அப்படின்னு, அது இந்த குளம் தான். அந்த பார்த்தீங்களா, இதோ இருக்குது, இதுதான் அந்த குளம். கிட்ட உங்களுக்கு பார்க்கணுமா? பார்க்குறீங்கன்னா நான் போய் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. இந்த இருக்குது அந்த ஐயா கிட்ட. இன்றைக்கி நிறையா விஷயம் கேட்குறோம், தரமாக விளாக் எடுக்கிறோம், சரியா? வாங்க. அழகே அழகே பேரழகே ஹோய், அருகில் விலகும் தாமரையே சா. சார் அட்ராக்டிவ் வேர்ஷனில் இல்லை, ஏதோ இருக்குது நார்மலாக, அதுதான் குளம். ஸோ வாங்க அப்படியே போகலாம். இங்கே வயல்கள் இருக்குது, அதே மாதிரி சின்ன சின்ன மலைகள் இருக்குது. போவோம் வாங்க. ஜூமிங்கில் இருக்கா இல்லை என்னான்னு தெரில, ஜூம் பண்ண மாதிரியே இருக்குது. இப்போ போயிட்டு அந்த ஐயாட்ட கேட்க போகிறோம். என்னையா பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, ஏதாவது கேட்போம் வாங்க. வருதான் அந்த ஐயா, வாங்க உள்ளே போகலாம். இருக்கார் ஒருத்தர். இங்கே ஆடுகள்லாம் நிறையா இருக்குது. இந்த இருக்கார் ஒருத்தர், இவர் தான். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இல்லை பரவாயில்ல, நல்லா இருக்கீங்க. நாங்கள் என்ன வேலையா நீங்கள்? ஆடு வச்சுக்கோங்க. நாங்கள் காணொலி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பரவாயில்லையா? காணொலி பரவாயில்ல. காணொலின்னா இப்போ நம்ம இப்படி கேமரா வச்சு பதிவு பண்ணி யூடியூப்பில் போடுவோம். யூடியூப் தெரியுமா உங்களுக்கு? அதில் போடுறது. இங்கே உங்ககிட்ட சில பல கேள்விகள் கேட்கலாமாண்ணா? என்ன? அதாவது இந்த ஊருக்கு பெயர் அந்த மாதிரிலாம் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த ஊருக்கு சொல்கிறது, இந்த ஊருக்கு பேர் வேர்களவத்தை. வேர்களவத்தை. ஃபர்ஸ்ட் உங்கள் பேரை கேட்டுக்கணும்ண்ணா. உங்களுடைய பேர் என்ன? என் பேர் அன்சார். அன்சார். நீங்கள் சாதாரணமாக எத்தனை வருட காலமாக இங்கே இருக்கின்றீர்கள்? நான் ஒரு 40 வருஷ காலமாக இருக்கிறேன். 40 வருடம். நீங்கள் இங்கே பிறந்தவரா இல்லை வந்தவரா? வந்தவர். உங்களுடைய பிறந்த ஊர் அது? பிறந்த ஊர் அக்குரணை. அக்குரணை. அக்குரணையில் நீங்கள் 40 வருஷம். அக்குரணைக்கு போகிறது வருது அப்படியே இருக்கா? அப்படின்ட்டு போகிறது தான் பாரு. இது நீங்கள் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். விவசாயம். இந்த ஆடு கூட அது கூட பார்த்துட்டு இருக்கிறேன். இது இந்த ஆடுனா இது இதை எப்படி பராமரிக்கிறது, ஏதாவது சொல்ல முடியுமா? பராமரிக்கிறோன்னு சொன்னால் இது காலையில் இது கொஞ்சம் கொலையை தூக்குறது, அடுத்து பாலை பிறகு கொஞ்சம் அவுத்துட்டு கொஞ்சம் இப்படி கொஞ்சம் மேய்ச்சிடுறது. இனி இப்படித்தான், இனி இவ்வளோதான் பொழுதுபோக்கு செய்துட்டு. பொழுதுபோக்கு வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கா? பிடிச்ச விஷயம் உண்டு. இப்போ நீங்கள் சின்ன வயசில், அந்த வாலிப வயசில் என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க? எதெல்லாம் சும்மா அந்த த்ரில்லிங்காக எதெல்லாம் பண்ணியிருப்பீங்க? நான் வாலிப வயசில் நல்லா விளையாடுவீங்க? நல்லா கிரிக்கெட் அது இதெல்லாம் நல்லா விளையாடுவேன். ஓ, இப்போ ஒன்றாலும் கிரிக்கெட் அடிப்பீங்களா? நீ அவ்வளோ ஒரு வயசுன்னு போயிட்டு நீ அவ்வளோ ஒரு கிரிக்கெட் இல்லை. அந்த இது கிரிக்கெட்டில் அந்த உஜாரை ஈக்குது என்ன நல்லா விளையாடுவேன் கிரிக்கெட். எங்கே ஒரு மெச்சி போனாலும் டீம் தோல்வியாகாது. ஓ, நீங்கள் அடிப்பீங்க? எல்லாம் அடிப்பேன், பவுலிங் பண்ணுவேன், இப்போ பேட்டிங் பண்ணுவேன். சரி, இப்போ நம்ம தாயிட்ட கேட்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இந்த பெரிய லட்சியங்கள் ஏதாவது இருக்கா, ஏதாவது பண்ணணும் அப்படி இப்படின்னு? லட்சியம்னா எத்தனையோ ஈந்திச்சு தான். நீ அதனால நீ இப்போ வயசும் போயிட்டு தானே. ஐயோ, வயசு போயிடுச்சுன்னு நீங்களே சும்மா எடுத்துக்கிறீங்க. வயசுலாம் ஒரு விஷயமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ எத்தனை உங்களுக்கு வயசு?
இப்போ 48 68 மட்டுக்காது. 68 என்ன சின்ன வயசு தானே, இது பெரிய வயசுன்னு சொல்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், வயசுங்கிறது வெறும் இலக்கம் தான். இது யார் கண்டுபிடிச்சது? இறைவன் கண்டுபிடிச்சானா? இல்லை, மனுஷனே கண்டுபிடிச்சி அது ஒரு வயசு கோட்பாடு அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி இலக்கத்தின் மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். மற்றபடி நம்ம தான் வயசுன்னு நம்மளே ஏற்றிக்கிட்டு இருக்கோம். அது வந்து எப்படின்னா, இப்போ வயசுன்னு நம்மளே இருக்கிறோம். இப்போ நமக்கு முன்னாடி வந்து அந்த முதல் வந்திருப்பாங்கள்ல மக்கள், அவங்க எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாங்க? சும்மா தெரிஞ்சதை சொல்லுங்கள். ஒரு 100 கிடையாது, 1000 வருஷங்கள் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. இப்போ ஏன் தெரியுமா இந்த 60 வயசு 70 வயசுங்கிறது பெரிய வயசாக பார்க்குறோம்? இப்போ இருக்க சாப்பாட்டு முறையும் நம்மளுடைய இந்த வாழ்வாதார முறையும் தான். ஏன்னா சாப்பாடெல்லாம் இப்போ விஷமாக மாறிடுச்சு, எதுவுமே ஆரோக்கியம் கிடையாதுங்க. உடம்பு பிடிக்கல. ஆமாம். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அங்கே என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு மருந்து தந்து உங்கள் வருத்தத்தை குணப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, ஏதோ கொஞ்சம் குணப்படுத்துகிறாங்க, மற்றபடி வருத்தங்களாக அவங்களே ஏற்றி விட்றாங்க. ஏன்னா எல்லாம் இப்போது வியாபாரமாக மாறி போச்சு. இப்போது வேறு என்னெல்லாம் உங்களுக்கு வேறு என்ன டேலண்ட், இந்த திறமைகள் இருக்குது? இளமைன்னு சொன்னால் இப்படித்தான். நல்லா ஆரோக்கியமாக ஈக்கணும். நல்ல இது ஆட்களுக்கு நல்ல இதுக்குள்ள உச்சார் பண்ணணும், தெரியாதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு இது ஈக்கணும். கெட்ட வீண் பேச்சு அது இது ஒன்றும் மீக்கப்படாது. இந்த பாவின ஜாதி ஒன்றும் மீக்கப்படாது. பாவினா அப்படின்னா? பாவின்னு சின்னாச்சிராக்க கஞ்சா குடிக்கிறாங்க, குடு குடிக்கிறாங்க, ஐஸ் அடிக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுறணும். விட்டு போட்டு நல்ல இது முறையாக மனுஷன் வாழ பார்க்கும். சரி 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 சரி. இப்போ வாலிப வயசுலேயே இப்போ கஞ்சா குடு அதெல்லாம் அடிக்கவில்லை, அந்த வாலிப வயசுலேயே கெட்டு போகிறாங்க. நீங்கள் சின்ன வயசில் இப்படிலாம் பாவிச்சது இல்லையா? நான் ஒன்றுமே பாவிச்சேன். நல்ல விஷயம். நான் ஒன்றுமே பாவிச்சே இல்லை. நான் மிக காலம் வெளிநாட்டில் இருந்தேன். வெளிநாட்டில் இருந்தேன் 10-12 வருஷ காலமாக வெளிநாட்டில் இருந்தேன். நல்லா உழைச்சேன். வந்து அக்கா தம்பிமாரெலாம் கல்யாணம் கட்டி கொடுத்தேன், வீடு வாசல் காட்டினேன். அதுக்கப்புறம் இப்படி வந்து இங்கே ஒரு கடை ஒன்று செஞ்சேன். என்ன கடை? ஹோட்டல். இப்போ பண்ணிக்கிட்டா இருக்கீங்க ஹோட்டல்? இப்போ இல்லை, அந்த ஹோட்டலில் கொடுத்துட்டேன். சரி, இந்த ஊரில் நீங்கள் வந்தது உங்களுக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா இல்லை நான் என்ன மாதிரி இந்த ஊர்? இது சாதாரணமாக பிடிச்சிக்கி. இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா இது ஒரு கரைச்சல்வாதி இது ஒன்றுமே கிடையாது நாங்கள் இருக்கிற காலத்தில். இப்போ நீ பொடிய மாதிரி வாலிப வயசில் வந்துட்டு போக்குள்ள ஒரு இதுக்குள்ள மாறிட்டு போகிறாங்க. இந்த ஊரில் என்ன விசேஷமாக ஏதாவது இந்த சுற்றுலா தலங்கள் ஏதாவது இருக்கா? இதில் சுற்றுலா தலங்கள் என்ன இருக்குது? இங்கே நட போயிட்டு நாவூரில் போயிட்டு அப்படி நாவூரில் ஒரு இதொண்டு இருக்குது. என்னது? அந்த பழைய ஆர்க்கை செய்ய இந்த கோபுரங்கள், அது கோபுரங்கள் இல்லை அது கூட எல்லாமே. சரி, நான் ஒன்று கேட்பேன், எனக்காக செய்வீங்களா? என்ன? எனக்காக ஒரு பாட்டு பாடணும். நீங்கள் என்ன பாட்டு பாட தெரிஞ்சதை பாடுங்க. நீங்கள் இப்போ பழைய காலத்து பாட்டு கேட்டிருக்கீங்களா? பாடல்கள் கேட்டிருக்கீங்க? எம்ஜிஆர் பாட்டு. எம்ஜிஆர் ஆட்டே அப்பா, நம்ம எம்ஜிஆர் பாட்டு நல்லா இது கேட்டுக்கிறேன். பாட்டுண்டா இப்போ நீங்கள் வைக்கப்படுறீங்க இல்லை? பாட்டு பாட தெரியாதுன்னு இல்லை, நம்ம இந்த உலகத்துலேயோ எதுலேயோ தெரியாது, அது நம்மளால் முடியாதுன்னு விட்டுறவே கூடாது. எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துட்டு தான் மறு வேலை பார்க்கணும். நீங்கள் எனக்காக போட்டு பாட்டு பாடி ஆகணும். இது நான் கேட்டுக்கிற ஒரு இது சும்மா ஒரு பாட்டு. இல்லை பாட்டுனா பாட முடியாதுன்னா என்ன குரலை சொல்கிறீங்களா? இல்லை நான் குரல் சென்னாக்கிரியம் இப்படித்தானே. அந்த முந்துள்ள அந்த பாட்டோ ராகம் மதியர்கள் வாரது குறவு. வயசம் போயிட்டு தானே. ஒரு பாட்டு சொல்லுங்கள் எம்ஜிஆர் ஒரு பாட்டு. நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற பாட்டு அவர் படித்தது தானே. ஆணையிட்டால் நடந்து விட்டால் அது அதெல்லாம் மறந்துச்சு பாட்டு. முந்தி நான் நல்லா படிப்பேன், ஸ்கூல் எல்லாம் இதுகள்லாம் பாட்டு படிப்பேன்ல, இதெல்லாம் மறந்துட்டு இல்லையா? வேறு நீங்கள் எத்தனை பேர் குடும்பத்தில் இருக்கீங்க? நாங்கள்லாம் ஒரு 6 பேர் இருந்தோம். 6 பேரா? இப்போ இருக்கிறோம் 4 பேர் தான் இருக்கிறோம். சரி, ஏன்னா உங்கள் முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கு, துக்கத்தில் இருக்கிற மாதிரி? இல்லை ஒன்றும் இல்லை. ஏதாவது கவலைகளா? ஒரு கவலையுமே இல்லை. ஏன்னா கவலை இஞ்சி தான். அந்த பிள்ளை குட்டியை கல்யாணம் கட்டி கொடுக்கணும் அப்படி இப்படின்றலாம் மீஞ்சி தான் கவலை. இப்போ எல்லாமே முடிஞ்சு. எல்லாம் முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணணுன்ட்டு இருக்கீங்க? இப்போ நீ இவ்வளோ தான் இந்த ஆடுகளை பார்த்துட்டு. சரி, எனக்கு ஒரு கேள்வி ரொம்ப நாளாகவே இந்த மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன கேள்வி நான் கேட்குறேன், உங்களால் பிடிச்ச பதில் சொல்லுங்கள். அதாவது இப்போ மனுஷன் பிறக்கிறான், சரியா? பிறந்து இப்போது ஒரு குறிப்பிட்ட பாடசாலைக்கு போகிறான், அப்புறம் வளர்றான், வேலைக்கு போகிறான்,
அப்புறம் வீட்டில் இருக்கான், அப்படியே தான் அவன் வாழ்க்கை போயிட்டுருக்கு. எனக்கு தோணுது என்னென்னா, இந்த மனுஷன் பிறந்து ஏன் இப்படியே போயிட்டுருக்கான், வேறு ஏதாவது ஒரு நோக்கம் ஒன்றும் இல்லையா இந்த மனுஷன் பிறந்ததுக்கு அப்படின்னு ஒரு தோணிக்கிட்டே இருக்கேன் மண்டையில். இதுக்கு உங்களால் பதில் தர முடியுமா? பதில் தந்தீங்கன்னா நான் ஒரு பாட்டை ஒன்று உங்களுக்கு படித்து காட்டுவேன். பதில் நம்ம பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கணுங்க. ஒன்றும் நோக்கம் இல்லாமல் உருவாகி இருக்காது. இப்போ நீங்கள் பாடசாலை எதுக்கு போகிறீங்க? ஏதாவது படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு போகிறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு அறிவு வளர்த்துக்கணும். ஆனால் இப்போ இருக்கிறதெல்லாம் அறிவு வளர்க்குறத விட அப்படி பெருசாக சொல்லிக்க மாட்டேன் நான் இப்போ இருக்கிற படிப்புலாம். ஆனால் ஏதோ ஒரு நோக்கம். இப்போ நீங்கள் இப்போ இப்படித்தானே பசிக்கிறதுக்கு சாப்பிட்றத ஒரு காரணம். அதே மாதிரி நம்ம பிறந்தது எதற்காக? ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும். ஒரு நோக்கம் என்ன, மனுஷன் ஒரு நல்ல இதில் வாழும், ஒரு நல்ல குணத்தில் இதாகும், கெட்டு போகப்படாது. என்ன அதில் அந்த நோக்கத்தில் அப்படி இதுன்னு நீக்கிற கொள்ள இது வந்துச்சு. சில இடத்துல கூட்டாளிமாரோடு சேர்ந்து கெட்டு போகிறாங்க. கூட்டாளிமாரோடு சேர்ந்து கெட்டு போகிறாங்க. இனி அதனால தான் இனி அவங்க நோக்கமே அந்த கூட்டாளிமாரிலே பேச்சு ஒரு காலம் நேரம் பேச்சு எல்லாம் நாசமாக போகுது. நான் கேட்டது இது சம்மந்தமாக இல்லை. நம்ம பிறந்தது எதுக்காகன்னு கேட்டேன். கூட்டாளியை விட்ருங்க. நம்ம பிறந்திருக்கோம் இந்த உலகத்தில், ஏதாவது ஒன்று அடையணும் இல்லையா? அப்படின்னா என்ன அடைகிறது? என்னது அடைய போகிறோம்? ஒன்றுமே இல்லைன்றீங்களா? ஒன்றுமே பிறகுறோம், குடும்பத்துக்காக தின்றோம், வளர்கிறோம், மீன்றோம், வயசு போகுது, என்ன அப்படி நோய் வருது, அப்படியே இறந்து போகிறோம். அது மட்டும்தான் இந்த உலகத்தில் பிறந்த காரணமா? காரணம் வேற ஒன்றுமே இல்லை. உறுதியாக சொல்கிறீங்களா? உறுதியாக தான் நான் சொல்கிறேன். அடிச்சு சொல்கிறீங்களா? நான் உங்களுக்கு தரட்டுமா ஒரு பதில்? நம்ம பிறந்தத நோக்கம் என்னன்னு தெரியுமா? நம்ம பிறந்தத நோக்கம் தன்னை அறிதல். விளங்குதா உங்களுக்கு? சித்தர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சித்தர்கள்னா யாருன்னு தெரியுமா? சித்தர்கள்னு சொன்னால் இப்போது அவர் ஞானிகள். ஞானத்தை படித்து ஞானத்துக்குள்ளேயே போய் பிறந்தத நோக்கம் பார்த்தீங்கன்னா தன்னை அறிதல் தான். என்ன தெரியுங்க? ஆடிங்க அதே சரி சத்தம் போடுவோம். இப்போ தன்னை அறிதல்னா உங்களுக்கு நீங்கள் யாருன்னு நீங்கள் தேடணும். நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் என்னென்னா, இப்போ இப்படியே இருந்தோன்னா நம்ம பிறந்ததுக்கான அந்த பலாபலனை அடைஞ்சிக்க மாட்டோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மறுபிறவி இருக்கா இல்லையா? இருக்குது. அது சரி. என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் பிறக்கிறீங்க சரியா? இந்த ஜென்மம் மனுஷனாக பிறந்திருக்கீங்க. இது உங்களுக்கு இறைவன் வந்து ஒரு மிகப்பெரிய வரம். இந்த வரத்தை விட்டு நம்ம இந்த பிறப்பை அழிச்சிட்டோன்னு வைங்க, சும்மா மறுபடி பிறக்க போகிற பிறப்பு எதுவாக வேணா இருக்கலாம். இந்த ஆடாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், கோழியாக இருக்கலாம், கொக்காக இருக்கலாம். ஒருவேளை நாயாக பிறந்துட்டீங்க அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு. ஒரு நாயாக பிறந்துட்டோன்னா நம்ம நிலைமை என்ன? போகிற வர்றவன் அடிப்பான், துன்புறுத்துவான், கஷ்டப்படுவான், கவலைப்படுவான். இதுதான். அப்படியே இருந்து அதுலேயும் சாவோம். இந்த மனுஷ பிறவிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பிறவி. இதை நம்ம சரியாக பாவிச்சுக்கணும். நம்ம இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எதுக்காக பிறந்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுறது. ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு போக உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தேட 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 நீங்கள் யாருன்றப்போ தன்னை அறிந்தால் தன் கடவுளை அறிவான். நீங்கள் உங்களை அறிஞ்சிங்கன்னா கடவுள் யாருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அறிஞ்சிப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கடவுள்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? கடவுள்னா வேற ஒருத்தர் அவர் எங்கேயோ இருக்கார் அப்படியா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, நான் உறுதியாக ஒன்று சொல்லட்டுமா? ஆனால் இந்த காலத்தில் இதெல்லாம் சொன்னோன்னா பொய்யும்பாங்க. ஆனால் நீங்கள் சரியான ஒரு விஷயத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறது தன்னை அறிதல் மட்டும்தான், வேறு எதுக்காகவும் நம்ம பிறக்கலை. அதுதான் நோக்கம். இப்போது நீங்கள் பிறந்த நோக்கத்தை அடைஞ்சி ஒரு சித்தர் ஆகிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் பிறவி முடிஞ்சு போச்சு, நீங்கள் கடவுளோட கலந்துருவீங்க. இப்போ என்ன தோணுது உங்களுக்கு இதை நான் சொன்னதும்? எதுவும் தோணலையா? சரியாக படலை. ஏன்னா இந்த காலத்தில் வந்து பாருங்கள், இந்த பெரிய பெரிய இந்த முஸ்லீம்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மௌலவிமார்கள், அடுத்தது தமிழர்களில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழர்களில் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு இது பொதுப்படையாக வெளிப்படையாகவே தெரியுது எதுக்காக நம்ம பிறந்திருக்கோன்னு. ஒரு சில இந்த படித்தவங்க சொல்கிறாங்க எப்படின்னா, நம்ம பிறந்தது நரகம் சொர்க்கம் இருக்குது, அதுக்கு பயந்துக்கணும், உலகத்தில் நல்லபடியாக வாழணும், அதுதான் நோக்கம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது. நம்ம பிறந்ததுக்கான நோக்கமே வேறு. அதை நம்ம தேடி அதில் போய் அதில் ஜெயிக்கணும்னா இப்போ நீங்கள் இப்போ திக்ரு செய்கிறீங்க. திக்ருன்னா இந்த வெளிப்படையாக மக்களுக்கு காட்டுற மாதிரி இல்லை, இந்த தஸ்பா எடுத்துக்கிட்டு அதெல்லாம் இல்லை. நீங்கள் மனசில் திக்ரு செய்யணும்,
அடுத்தது வந்து நிறைய விஷயம் இருக்குது. தவம் இருந்து இறைவன் யாருங்கிற தேடணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா தான் நீங்கள் இறைவனை போய் அடைவீங்க. அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது திக்ர்லாம் செஞ்சு உங்களுக்கு இந்த பெரிய பெரிய ஞானிகள் இருப்பாங்க. வேணும்னா நாங்கள் எங்கள் யூடியூப் சேனல் பேர் இல்லைன்னா ஏதாவது தரேன் நான் உங்களுக்கு. அதில் எங்களை கூட நீங்கள் தொடர்பு கொண்டு என்னென்னு நீங்கள் கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்படியே இந்த பிறப்பை அழிச்சிட்டோன்னா அவ்வளோதான், வேறு எந்த பயனுமே கிடையாது. என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு ஆசை ஒன்று இருக்கா? இப்படி தன்னை அறிதல் என்ன தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்கா? இப்போ நீங்கள் இப்படி இருக்கீங்க, இது பொன்னான காலங்கள். இதை விட்டுட்டா அப்புறம் என்ன கஷ்டம், கடும் கஷ்டம். பொன்னான காலத்தை வீண் விரயம் செஞ்சிட்டால் பெரும் கஷ்டம்தான் அது. ஆமாம். அதெல்லாம் அதுக்குள்ள வழிகளை தேடி நாம வச்சுக்கணும். இதில் வாரது சும்மா இந்த துனியா அந்தாதான் இந்த துனியா வந்துச்சு. சும்மா அல்ப துனியா, இந்த கண்ண மூடி தொடக்கத்தை அழிஞ்சு போகக்கூடிய துனியா இது. நீங்கள் அழியும்னா சொல்கிறீங்க? உலகம் அழியுமா? நான் சொல்லட்டுமா? ஒரு காலம் பெறும் துனியா அழியும். சரியத்தை பிறகு மறு இதொண்டு ஈக்குது. அது மறு இந்த என்னது இந்த ஆகிரா அப்படியா சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன் அதெல்லாம் இல்லை. எப்படி தெரியுமா? இந்த உலகம் அழியும்னு சொல்கிறீங்க இல்லையா? உலகம் அழிகிறதுக்கு இங்கே என்ன இருக்குது? மறு ஜென்மம்னு ஒன்று தெரியுமா? ஆமாம். இது உலகம் அழிஞ்சதுக்கு பிறகு தான் மறு ஜென்மம்னு ஒன்று பிறக்க போகுது. அதில் தான் அவன் செஞ்ச நிலவு தீங்கு பொல்லாப்பு அது இதெல்லாம் தான் அது வரப்போகுது. நீங்கள் சொல்கிறது வந்து கேட்க போகிறார். நீங்கள் சொல்கிறது வந்து உலகம் அழியும்னா இப்போ நான் இல்லாமல் போயிட்டேன்னா அந்த உலகம் அழிஞ்சிச்சு அப்படி தானே சொல்கிறீங்க? இல்லைன்னா அந்த உலகம் இந்த செடி கொடி எல்லாம் அழியும். செடி கொடி எல்லாமே அழிஞ்சு கடலாக போகுது. சரியா? அழிஞ்சு தான் அதுக்கு பிறகு தான் மறு இது கடவுள் கேட்க போகிறான். இவர் சொல்கிறாரு வாலிப வயசில் நீ என்னப்பா செஞ்சாய்? இவர் சொல்கிறாரு உலகம் அழியுமா. பெரும்பாலான சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் கூட இதே பதில் தான், உலகம் அழியும்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா? நீங்கள் இதை தன்னை அறிதல் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உலகம் அழியுமா இல்லையாங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிக்குவீங்க. அதாவது இங்கே உலகம் அழிகிறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, இந்த இருக்குது இந்த செடி, இது ஒன்று நம்மளை கையில் தொடுறோம், அது தெரியுது நமக்கு. அதனால் அது அங்கே செடி ஒன்று இருக்குதுன்னு நீங்கள் பிரித்து தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறேன் உலகம்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. ஏற்றுக்குவீங்களா? இது என்ன இது? இதெல்லாம் வந்து இறைவனுடைய வெளிப்பாடு. இப்போ நீங்களாக இருக்கிறது இறைவன். நீங்கள் இறைவனா நம்புவீங்களா? கடவுள்னா நம்ப மாட்டீங்களா? என்ன? நீங்கள் இறைவன், நான் இறைவன், இது இறைவன், அனைத்துமா இருப்பதும் இறைவன் தான், ஒரே கடவுள் தான், அவனுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே. மற்றபடி இங்கே நம்ம பிரித்து தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மௌலைமார்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இப்போ இந்த இருக்குல்ல இந்த செடி, இது அல்லான்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க சிறுக்குன்னு. நீங்கள் இதை கவனிக்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு இதில் ஒரு ஆசை இல்லை போல. ஆசை ஈக்கி தான் நம்மட அந்த இது எங்கே போயிட்டுதோ சரியான அர்த்தம் கொஞ்சம் நான் பார்க்குறேன். சரி, நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ இப்போ யாராக இருந்தாலும் என்ன கூட எடுத்துக்கிட்டாலும் இப்படியே உலகத்தில் இருந்துட்டு இது முடிச்சுட்டு அப்படியே போயிடணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம பிறந்ததை நோக்கத்தை அறியணும். தன்னை அறிந்தவன் தன் நாயனை அறிவான்னு ஒரு வசனம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. இப்போது அதெல்லாம் சொல்கிறதுக்கு யார் இருக்கா இந்த உலகத்தில்? யாருமே இல்லை. 100ல் ஒருத்தர் தான் இருப்பார் அப்படி இந்த உண்மை விஷயத்தை சொல்லி தர்றதுன்னா. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன், நீங்கள் என்ன யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? யாரோ தெரியல ஒருத்தன் வந்தான் பேசுகிறேன் அப்படி தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ என்னது? யாரோ ஒருத்தர் வந்தார் பேசினா என்னன்னு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் தான் இருக்குல்ல, இது அத்தனையுமே இப்போ ஒருத்தரை கொண்டு போய் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வைங்க, பூமிக்கு அடியில் போட்டுறாரு, மூடுறாங்க, வந்துடுறாங்க. ஸோ அவர் இப்போ இருந்ததும் அவருக்கு கேள்வி கணக்குகள் இருக்குது, அவருக்கு அல்லாஹ் இறைவன் கேள்வி கேட்பான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கேள்வி கேட்குறது அவர் எங்கேயோ போகிறாரு, வானத்தை தாண்டி எங்கேயோ போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த உலகத்தை பார்த்தோன்னா அவர் புதைச்ச இடமும் இந்த பூமிக்குள்ளே தான் இருக்கார். அவர் எப்படி இந்த உலகத்திலே பண்ணாத எப்படி இருந்ததுக்கு அப்புறம் போய் பண்ண போகிறாரு? இதெல்லாம் உன்னிப்பாக அவதானிச்சு நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் படித்து உள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு அது என்னென்னு புரியும். அதனால் இப்போது நீங்கள் படிக்கணும்னு ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட மொபைல் இருக்குது அப்படின்னா, ஒரு தொலைபேசி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், YLSன்னு அடித்து டேருன்னு அடிங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? YLS டேருன்னு அடிச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வரும். அதில் நம்ம அப்பா பேசுவார். அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எதுக்காக பிறந்தோன்னு புரியும். உங்களுக்கு
புரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஒரு அதான் என்ன சொல்கிறது, இந்த திக்ருலாம் செஞ்சு தியானம் செஞ்சு ஒரு சித்தராக மாற முடியும். உங்களால் சித்தராக மாறிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற ஒன்று எதுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவ்வளோதான். ஏற்றுக்கிறீங்களா இதை? சரி, நீ பார்ப்போம். இப்படித்தானே கடவுள் என்னென்ன சொல்லிக்கிறானோ, கடவுள் என்னென்ன சொல்லிக்கிறோம், கடவுள் சொல்லிக்கிறான் இதை செய்யாத, இதாகாது. அதெல்லாம் என்ன, நம்ம ஒழுக்கமாக இந்த உலகத்தில் இருக்கணும். இப்போது கடவுள் செய்யாத இந்த மார்க்கம், இந்த மதம்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அந்த மார்க்கம் இந்த மார்க்கம் தானே. ஆனால் இந்த மார்க்கம் வந்து ஒரு மதம் தான். மதம் மார்க்கம் இந்த அந்த தமிழ் சிங்களம் கிறிஸ்தவம் இதெல்லாம் வந்து ஒரு எல்லா மதமும் சொல்கிறது நல்லா இருங்கன்னு தான். இன்னொருத்தர் திருடாத, அவனை கொலை பண்ணாத, இதெல்லாம் மனுஷன் அந்த கட்டுப்பாட்டோட ஒழுக்கமாக வாழ்கிறதுக்காக அமைச்சது தான். ஆனால் ஒரு சில மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மதம்லாம் நீ அந்த மதம் ஒன்று அடிச்சிருவேன் சாவடிச்சிருவேன் அப்படி தானே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வெறி பிடிச்சி, மதம் வெறி பிடிச்சி. இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மதம் எல்லாம் ஒன்று தான். ஒரு விலங்காக இருக்கட்டும், ஒரு நாயாக இருக்கட்டும், அதையும் நம்ம மதிக்கணும். அதுவும் ஒரு உயிர் தான். பார்த்தோன்னா எல்லாமே கடவுள் தான். அந்த கடவுளை நம்ம பார்த்துட்டோன்னா அது வேறு இது வேறுன்னு பார்க்க மாட்டோம். இப்போ உங்களை பார்க்குறது ஒரு கடவுளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ஒரு இறைவன் தான். ஸோ எல்லாமே இறைவன் தான். அங்கே பிரித்து பார்க்குறதுக்கு ஒன்று கிடையவே கிடையாது. சரி, அப்போ பேசினது போதும்னு நான் நினைக்கிறேன். போதும். சரி, இன்னொரு டைம்லையும் பேசுவோமே. நான் கண்டான் தவாங்க. நீங்கள் YLS டேரன் அடிச்சிங்கன்னா யூடியூப்பில் நம்மளை பார்க்க முடியும். அப்போ உங்களால் ஒரு பாட்டு பாட முடியாது. இல்லை பாட்டு பாட முடியும்னா பாட்டுலாம் நான் இவ்வளோ படிச்சுதான் இல்லைதான். இப்போ எல்லாம் மறந்து போயிடுச்சு, எல்லாம் இதாக போயிடுச்சு. சரி, அவன் நான் போய் வரட்டா? சரி, இப்போ எங்கே போகிறது? நான் இப்போ போகிறேன், மாதிப்புள்ளை சவணவெளின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போகிறேன். இங்கே வாங்க, நான் போயிட்டு வரோம். நீங்கள் இதை சும்மா இருக்காமல் வீட்டுக்கு போய் இரவைக்கு யோசிங்க. நான் இப்படி ஒருத்தன் வந்தேன் பேசினேன்னு யோசிச்சிங்கன்னா புரியும். சரியா? போய் வரேன் கைஸ். இப்போது அவர் கூட பேசியாச்சு. அவர் யோசிச்சு பார்ப்பாரான்னு தெரியல. ஆனால் ஏதோ கொஞ்சம் மனசுக்கு நிறைவுன்னு ஏதோ பேசியிருக்கோம். இதனால் அவருக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வருது அப்படின்னா மிகப்பெரிய விஷயம். வாங்க போகலாம். என்னடா பயந்துட்டேம்மா, இதில் கீரல் பட்டிருக்கான்னு. அவர் நான் பேசின பேச்சில் வாழ்க்கையே வெறுத்து போச்சான்னு தெரில, போயிட்டுருக்காரு. எனக்கே தொண்டையெல்லாம் கொஞ்சம் கட்டிக்கிச்சு. நம்ம போகலாம் வாங்க. நான் போய் வரேன். நல்லவா. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? அன்சார். சரி, வரேன். என்னால் முடியும். நான் உன்னை நம்பி இறங்கிட்டேன் அப்படின்னா எவன் வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, காற்றடிச்சாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, முடிச்சு காட்டிட்டு தான் மறு வேலை. எதுக்கும் இந்த பயந்துக்கிட்டு கோலையாக இருக்கிறதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. எனக்கா அந்த தோணிச்சு அதை பண்ணணும் அப்படின்னு வெறி கொண்டு இறங்கினேன்னா பண்ணாமல் முடிக்கவும் மாட்டேன், முடிக்காமல் வரவும் மாட்டேன், வராமல் முடிக்கவும் மாட்டேன். அதை செஞ்சு விட்ருவேன். அவ்வளோதான். பாருங்கள், இதுதான் அந்த போக்பிட்டி ஜங்ஷன் வேர் கலவத்தை அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் தான் இந்த ஊர். இங்கே வந்து இந்த மலைகள்லாம் கொஞ்சம் ஏறி போகிற மாதிரி ஒரு ஏற்றமாக தான் இருக்குது. பார்த்தீங்களா? கடைகள் இருக்குது, வீடுகள் இருக்குது, அதே மாதிரி காடுகள் எல்லாமே இருக்குதுங்க. பார்த்தீங்களா? கிராம அலுவலர் வேற கலவத்தை அப்படின்னு இருக்குது. பார்த்தீங்களா? அங்கே இருக்குது. இது வந்து ஏதோ பழைய காலத்தில் ஏதோ ஒரு பில்டிங் பார்த்தா மாதிரி இருக்குது. சரி வாங்க, அப்படியே ஜம்முன்னு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். 24 நிமிஷம் பேசியிருக்கோம். இப்போ பாருங்கள், மளிகை கடை ஒன்று எப்படி இருக்குன்னு. என்ன கோழி வச்சு 1 கிலோன்னு போட்டிருக்காங்க, ஆனால் விலையை காணோம். இங்கே வந்து சின்ன பொருட்கள் விற்பனை செய்கிறாங்க. இப்போது நீங்கள் பாருங்கள், அந்த அண்ணன் யோசிப்பாரா யோசிக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்ச அவர் இதை கண்டுக்கவே மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தெரியல. ஒரு வேளை ஒரு நிமிஷம் யோசனை வந்துச்சு அப்படின்னா நம்மளை நினச்சி பார்ப்பார். அப்போ பார்த்துக்கலாம் யார் என்ன ஏதுன்ட்டு. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்துடுவோம். சரியா? போயிட்டு அப்படியே அந்த பப்ளிக் அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த ஃபீலாக இருந்தேன்னா தான் அதை பற்றி இதை பற்றி யோசிச்சுட்டு பேசாமல் தயங்கிட்டே இருப்பேன். எனக்கா தோன்றுச்சுன்னா பிசர் எடுத்துடுவேன்.
பார்த்தீங்களா குட்டி பையனுங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்கானுங்கப்பா, லைசன்ஸே இல்லாமல். அட எங்க அப்பா பார்த்தீங்களா, அவங்களே பார்க்குறாங்க. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, ஹோட்டலு இந்த வடைகள் இந்த மாதிரி இந்த சாமான்லாம் விற்கிற ஹோட்டலு பார்த்தீங்கள. அங்கே ஒருத்தர் நம்மளே குறுகுறுன்னு பார்க்குறாரு. ஆமாம், இது ஒரு முச்சந்தி மாதிரி தெரியுது. அந்த பக்கம் ஒரு ரோட்டு, ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோட்டு அப்படியே போயிட்டுருக்கு. கிடுகிடுன்னு போகிறானுங்க. கிட்ட வாழ கேமரா தான் தூரமாகவே பிடிச்சிடும். சின்ன இது இருக்குல்ல. அங்கே பாருங்கள், இந்த ரோட்லலாம் கனரக வாகனங்கள் உச்சல்ல தடைன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கல்ல. 5 கிலோ டொன்னு. ஹாய், ஹலோ கைஸா, சூப்பர். இங்கே வந்து ஒரு பள்ளி வாயல் இருக்குது பார்த்தீங்களா. பள்ளி வாசல் எப்படி இருக்குது. இது வந்து தமிழ், சிங்களம், ஆங்கிலம் 3 மொழியிலையும் போட்டிருக்காங்க. நம்மளை வேறு ஏதோ ஃபாரினர் வந்திருக்காங்கன்னு பார்க்குறாங்க போல், கிறுகிறுன்னு பார்க்குறாங்க. சரி, நம்ம அப்படியே திரும்பிக்கலாமா? போதுங்க, வேறு எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்படியே போவோம் வாங்க. எங்கேயும் போவேணா, இவ்வளோ கிளாஸை மாட்டிட்டு கிருன்னு போயிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, அண்ணன் ஸ்டைலில் பாருங்கள். அப்படியே வேட்டி அப்படியே உஷாராக வசதியாக இருந்துடுறாரு பார்த்துட்டு. ஸோ அங்கே ஏதோ சொன்னார், என்னன்னு தெரியல. அவன் போகலாம், அப்படியே போகலாம். அங்கே தான் காட்டிகிட்டு ஏதோ சொல்லிகிட்டு இருந்தார். என்னன்னே தெரியல. இல்லைன்றாங்க, ஒன்றும் புரியல. சிரிக்கிறானுங்களே. பாருங்க, மேல் மாடியில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஓடிக்கலாமா நம்ம? கிடு எப்படி பார்த்துட்டே வாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா, பாருங்க கைஸ். ஆமானுங்க, ஓட முடியல, மூச்சு வாங்குது. நல்லா எப்படி ஓடின பிளேயர் தெரியுமா? கொஞ்சம் ஓட முடியல, மூச்சு வாங்குது. அந்த இது அப்படிலாம் இல்லை, நாளைக்கு ஓட முடியல அப்படின்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கேன். நானும் நினச்சேன்னா ஓடுவேன். பயங்கரமாக அந்த மேரத்தானில் எல்லாம் கலந்துக்கிட்டு இருந்திருக்கேன். வயிறு கொழுவுது எனக்கு. அந்த மாதிரி இந்த மதிய நேரத்தில் ஓட முடியறதில்ல அவ்வளோவா. முடியல சாமி. நம்ம எங்கே போகணும்? இதுதான் ரூட்டு. இதனால் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டு போயிடலாம். ஓகே, நாம் ஏன் வந்தோடனே உங்களுக்கு தெரியலல்ல. இன்றைக்கி ஒரு கல்யாண வீடுங்க. கல்யாண வீட்டுக்கு வந்து இப்போ இருந்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஆமாம், சார்ஜ் 41. அப்படியே போய் அப்படியே எடுத்துடலாம் எல்லாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஓகே ஓகே, இப்போ இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாமா? இதுக்கு மேலே விளாக் பண்ணணுமான்னு தோணுது எனக்கு. எண்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ போயிட்டு வேறு ஏதாவது விளாக்ஸு எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் எடுக்கிறேன். இல்லைன்னா அப்படியே நிறுத்திக்கலாம். ஓகே ஓகே கைஸ், நம்ம இப்போ போன அந்த லேக், அந்த குளம் இருக்குல்ல, அது அந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போய் போகணும். ஒரு பஸ் இப்போ கிளம்புது. இது வந்து அநேகமாக எங்கே ஏதோ ஒரு ஓட்டமாவடியா அங்கே போகுதுன்னு தான் நினைக்கிறேன் நான்.
ஆமாம் அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே போய் அப்படி நின்றுக்கலாம்.